இலங்கையிலிருந்து படகு மூலம் ராமேஸ்வரம் வருகை தந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 அகதிகளை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள தமிழர்கள் அகதிகளாக ராமேஸ்வரம் வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது வரையில் 250க்கும் மேற்பட்டோர் படகுகள் மூலம் தனுஷ்கோடி மற்றும் ராமேஸ்வரம் வந்தனர். அவர்களை போலீசார் அழைத்துச் சென்று உரிய விசாரணைக்கு பின் மண்டபம் கேம்ப் இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பு மையத்தில் தனித்தனி வீடு வழங்கி உள்ளனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் சேராங்கோட்டை கடற்கரையில் அகதிகள் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு சென்று 6 பேரையும் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இலங்கை முல்லைத்தீவு இந்துபுரத்தைச் சேர்ந்த சிவராஜா, அவரது மனைவி ஜெயகௌரி, குழந்தைகள் கீர்த்தனா, ஆர்த்தி, சஞ்சய், சங்கவி என்பதும் மன்னார் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவரின் படகில் 50,000 ரூபாய் பணம் கொடுத்து நேற்று இரவு 9 மணிக்கு மன்னார் கடற்கரையில் இருந்து புறப்பட்டு இன்று அதிகாலை 3:30 மணிக்கு ராமேஸ்வரம் சேராங்கோட்டை கடற்கரையில் இறக்கிவிட்டு சென்றதாக தெரிவித்தனர். விசாரணைக்கு பின்பு மண்டபம் கேம்ப் இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பு மையத்தில் ஒப்படைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.